அன்பானவர்களே வணக்கம். ஒரு சில நேரங்களில் எல்லாமே நம்ம கையை விட்டு போன மாதிரி ஃபீல் பண்ணுவோம். அடுத்தது என்ன ஸ்டெப் எடுக்கிறதுன்னு குழம்பி போய் இருப்போம். அப்படியே ஏதாவது ஸ்டெப் எடுத்தால் தப்பாக போயிடுமோன்னு பயத்துலேயும் இருப்போம். இது மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தாங்க. அது யூனிவர்ஸ் கிட்ட உங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்கறது. யூனிவர்ஸ் கிட்டேயோ இல்லைன்னா ஹையர் பவர்கிட்டேயோ உங்களை நீங்களே ஒப்பு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு பெரிதும் உதவுற பவர்ஃபுல் டெக்னிக்கான பில்லோ டெக்னிக், அதாவது தலையணை பயிற்சி பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேங்க. நம்ம பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எப்பண்டா எல்லா வேலையும் முடிச்சுட்டு நிம்மதியாக தூங்குவோங்கிற எண்ணம் நம்ம மனதில் ஓடிட்டே இருக்கும். ஆனால் தூங்குறதுக்கு பெட்டுக்கு போன பிறகு நம்ம நிம்மதியாக இருப்போங்களா, நிம்மதியாக தூங்குவோமா? அத்தனை நெகட்டிவ் தாட்ஸும் அப்பந்தான் நம்ம மனதில் எட்டி பார்க்குங்க. நாளைக்கு கிரெடிட் கார்டு பில் பே பண்ணணுமே, எப்படி பே பண்ணுறது? நாளைக்காவது ஆஃபீஸ்க்கு லேட்டாக போகக்கூடாது. இன்றைக்கி மீனாக தேவையில்லாமல் என்னை வம்புக்கு இழுத்தா நாளைக்கு நான் அவளை சும்மா விட போகிறதில்ல. இப்படி வகை வகையாக நெகட்டிவ் தாட்ஸ் நம்ம மனதில் எட்டி பார்க்குங்க. இது மாதிரியான எண்ணங்கள் பயத்தையும் பழிவாங்கிற உணர்ச்சியையும் தாங்க நம்ம ஆழ்மனதில் ஆழமாக பதிய வைக்கும். நீங்கள் தூங்குறதுக்காக பெட்டுக்கு போகும்போது உங்கள் மனசு அமைதியாக இருக்கும். அப்போ உங்களுக்கு எதிராக நடந்த அத்தனை விஷயங்களையும் உங்கள் மனசு அசை போடும். இது மாதிரியான விஷயங்களை நினச்சிட்டே இருக்கும்போது உங்களுக்கு தூக்கம் வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேட்டை தான் ஆல்ஃபா ஸ்டேட்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஆல்ஃபா ஸ்டேட்டில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது ஆழ்மனதை எடுத்துக்கோங்க. ஆழ்மனது நீங்கள் நினைக்கிறது சரியா தப்பா, அது உங்களுக்கு தேவையா இல்லையா, இது மாதிரியெல்லாம் அனலைஸ் பண்ணாதுங்க. நீங்கள் எதை அனுப்புகிறீங்களோ அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ ஆழ்மனதில் நீங்கள் எதை ஸ்டோர் பண்ணுறீங்களோ அது மாதிரியான விஷயங்களை திரும்ப திரும்ப அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஆழ்மனது விரும்பும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான சூழ்நிலையையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தருங்க. உதாரணத்துக்கு கிரெடிட் கார்டு பில் பே பண்ண முடியலன்னு நீங்கள் தினமும் நினச்சிட்டு இருந்தால் அது உங்கள் ஆழ்மனதில் நல்லா பதிஞ்சு போயிடுங்க. திரும்ப திரும்ப அதே மாதிரியான சூழ்நிலையை தான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது திரும்ப திரும்ப கிரெடிட் கார்டு பே பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்படுங்க. அது மாதிரி வேலை இல்லையேன்னு நினச்சிக்கிட்டு தூங்குனீங்கன்னா வேலை கிடைக்கிறதும் உங்களுக்கு கஷ்டமாக போயிடும். ஏன்னா நீங்கள் வேலை இல்லாத சூழ்நிலையை தான் அட்ராக்ட் பண்ணுவீங்க. அதனால தான் எல்லா லா ஆஃப் அட்ராக்ஷன் புக்லேயும் நீங்கள் பெட்டில் தூங்க போனதுலேருந்து தூங்குற வரைக்குமான இடைப்பட்ட காலகட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டியூரேஷனில் உங்கள் மனதில் அன்பை விதைக்கணுமே ஒழிய பகையை விதைக்கக்கூடாது. நம்பிக்கையை விதைக்கணுமே ஒழிய அவநம்பிக்கையை விதைக்கக்கூடாதுங்க. ஒரு இளைஞன் அவனோட வீட்டு வழியாக ஒரு பெரியவர் நடந்து போகிறத டெய்லியும் நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஆரம்பத்தில் சாதாரணமாக தான் நடந்து போகிறாரு. அவர் கையில் ஒரு சின்ன பை இருக்குது. போக போக அந்த பையுடைய சைஸ் கூடிட்டே போகுது. தூக்க முடியாமல் நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் அந்த இளைஞன் பாவப்பட்டு அந்த பெரியவர்கிட்ட போய், தாத்தா அந்த பையில் என்ன இருக்குன்னு கேட்குறான். அந்த தாத்தா பையை திறந்து காட்டுறாரு. அந்த பை முழுக்க சின்ன சின்ன கற்கள் இருக்குது. இந்த தாத்தா, இந்த ஊரில் என்ன பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க என்னை பார்க்கும்போதெல்லாம் என் மேலே கல் வீசுவாங்க. அந்த கல்லெல்லாம் இந்த பையில் போட்டுட்டு வரேன். ஏன்னா அவங்க எனக்கு என்ன பண்ணுறாங்களோ அதை நான் மறக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அந்த கற்களை தாத்தா சுமக்கிறதுனால அவஸ்தப்படுறது அவருடைய எதிரிகள் கிடையாது, அவர் தான். ஆனால் அவர் அதை புரிஞ்சுக்காம பழி வாங்குறதா நினச்சிட்டு அவரே வருத்திக்கிறாரு. இதே தாங்க நம்மளும் நம்ம வாழ்க்கையில் பண்ணுறோம். நம்ம எதிரிகள் நமக்கு பண்ண கெடுதலை நினச்சிட்டு இருந்தா அதனால அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லைங்க. நம்ம தான் நம்ம வாழ்க்கையை தொலைப்போம். ஸோ இந்த நெகட்டிவ் தாட் ப்ராசஸ்லேருந்து விடுபட உங்களுக்கு உதவ போகிற பில்லோ டெக்னிக்கை தான் உங்களுக்கு கற்றுத்தர போகிறேங்க. தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு துண்டு பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் நான் இப்போ சொல்ல போகிற 3 விஷயங்களை எழுதுங்க. முதல் வாக்கியம், ஐ ஆம் ரெடி டு ஃபீல் விக்ட்ரி. நான் வெற்றியை உணர தயாராக உள்ளேன். இரண்டாவது வாக்கியம், ஐ ஆம் வில்லிங் டு பி கைடட் பை யூனிவர்ஸ். நான் பிரபஞ்சத்தின் வழிநடத்தலை விரும்புகிறேன். மூன்றாவது வாக்கியம், யூனிவர்ஸ் நவ் ஷோ மீ வாட் இஸ் நெக்ஸ்ட். பிரபஞ்சமே அடுத்தது என்னவென்று எனக்கு காண்பியும். ஸோ இந்த 3 வாக்கியங்களையும் தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ அந்த பேப்பர் துண்டில் எழுதிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ப்ளூ பென்னையோ இல்லைன்னா ரெட் பென்னையோ யூஸ் பண்ணுங்கள். பிளாக் பென்னை அவாய்ட் பண்ணிடுங்க. இதன் மூலம் நீங்கள் வெற்றி பெற தயாராக இருக்கீங்க. யூனிவர்ஸிடமிருந்து அதுக்கான வழிகாட்டலுக்காக காத்துட்டு இருக்கீங்கன்னு உங்கள் ஆழ்மனதுக்கு தெரியப்படுத்துகிறீங்க. இப்போ நீங்கள் அந்த பேப்பரை ஹோல்ட் பண்ணிவிட்டு ப்ரீத்திங் எக்ஸசைஸை பண்ண ஆரம்பிங்க. அதாவது மூச்சை ஆழமாக உள்ளே இழுத்துட்டு 1 2 3 4ன்னு என்ற வரைக்கும் ஹோல்ட் பண்ணிவிட்டு மெதுவாக வெளியே விடணும்.
மூச்சை உள்ளே இழுக்கும்போது நீங்கள் யூனிவர்ஸ் கூட இணையிறீங்கன்னு நினச்சிக்கிட்டே மூச்சை உள்ளே இழுக்கணும். அதே மாதிரி மூச்சை வெளியே விடும்போது உங்கள் கெட்ட நேரம் உங்களை விட்டு நீங்கிறதா நினச்சிக்கிட்டு மூச்சை வெளியே விடணும். இதே மாதிரி தொடர்ந்து 3 முறை மூச்சு பயிற்சி செய்யணுங்க. இப்போ உங்கள் மனது ஓரளவுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். நீங்கள் பேப்பரில் என்ன எழுதியிருக்கீங்களோ அதை சத்தம் போட்டு படிக்க ஆரம்பிங்க. தொடர்ந்து 21 முறை படிக்கணுங்க. 21 முறை படிக்க நேரம் இல்லாதவங்க அட்லீஸ்ட் 11 முறையாவது படிங்க. எனக்கு அதுக்கும் நேரம் இல்லைன்னு சொல்கிறவங்க மினிமம் ஒரு 3 டைம்ஸாவது படிங்க. ஆனால் 21 முறை படித்தா ரொம்ப நல்லதுங்க. முடிஞ்ச அளவுக்கு சத்தமாக படிங்க. ஆனால் அது மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மனசுக்குள்ளே கூட படிச்சுக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு முறையும் இதை படிக்க படிக்க அந்த செய்தியை உங்கள் ஆழ்மனதுக்கு நீங்கள் அனுப்பி வைக்கிறீங்க. கிட்டத்தட்ட ஆழ்மனதுடைய காலிங் பெல்லை அடிக்கிற மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டி தாங்க இது. நீங்கள் 21 முறை படித்து முடித்ததும் இந்த வாய்ப்பை தந்ததற்காக யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லுங்கள். இப்போ உங்களை நீங்களே யூனிவர்ஸ் கிட்ட ஒப்பு கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை யூனிவர்ஸ் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். கொண்டு வந்து சேர்க்குற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக காத்துட்டு இருக்கணும். தொடர்ந்து இந்த பயிற்சியை 21 நாள் செய்யுங்க. முழு நம்பிக்கையோடு இந்த பயிற்சியை செய்கிறவங்களுக்கு 48 மணி நேரத்திலேயே ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்குங்க. ஸோ 21 முறை படித்து முடித்த பிறகு இந்த பேப்பரை உங்கள் பிலோவுக்கு அடியில் வைக்கணுங்க. ஒருவேளை நீங்கள் புரண்டு படுக்கிற கேட்டகரியை சேர்ந்தவங்களா இருந்தால் மேட்ரஸ்க்கு அடியில் வச்சுக்கோங்க. அடுத்த நாளும் இந்த பயிற்சியை செய்யுங்க. அதே மாதிரி இடைவெளி விடாமல் தொடர்ந்து 21 நாட்களுக்கு இந்த பயிற்சியை செய்யுங்க. இந்த பயிற்சியை செய்ய ஆரம்பிக்கும் போதிலிருந்தே உங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் சேஞ்சஸ் வருங்க. அப்போல்லாம் யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லுங்கள். அதே மாதிரி யூனிவர்ஸ் வெற்றிக்கான வாய்ப்பை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குங்க. அதை புரிஞ்சு உணர்ந்து பயன்படுத்திக்கோங்க. இதுவும் முக்கியங்க. வாழ்க வளமுடன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.